குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கும்கி ட்ரேடிங் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி நேற்று திங்கக்கிழமை வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணேன். இந்த அப்ஸ்ட்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் பில்ட் பண்ணேன். இந்த பில்ட் பண்ணதில் ஃபுல்லாகவே ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ரீமியம் வந்திருக்கு. அது என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் எந்த ட்ரேடும் பண்ணாங்க. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் இருக்குது இந்த நாட்களில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த சைடுவைஸ் நாட்களெல்லாம் கொஞ்சம் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. சரிங்களா? நான் ஸ்டாக்ஸு ஸ்விங்கி இன்டர்டே வந்து நான் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி 4-5 பேத்துக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸில் தான் ப்ரொவைட் பண்ணுறேன். கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? அது என்னன்னா, இப்போ பாருங்கள், ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸை நல்லா பிரேக் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு கேப் அப். இந்த கேப் வந்து ஃபில் பண்ணவே இல்லை, இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இதோட லோ பார்த்திங்கன்னா 51,774. நான் 51,700, 51,600, 400, 51,000 வரைக்கும், இது வரைக்கும் புட் ஆப்ஷன்ஸ் எல்லா ப்ரீமியமும் எடுத்து நான் வந்து செல் பண்ணிட்டேன். ஏன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீமியம் டிகே ஆயிரும். இதுவே நீங்கள் புட் ஆப்ஷன் செல் பண்ணிங்கன்னா அதான் மேலே போகிறதுக்கு வந்து என்ன வித்தியாசங்கன்னா இதுதான். இந்த பாருங்கள், 51,700, 51,600, 51,500, 400, 300, 100, 200 பை பண்ணலையா? சரி, 51,000 எல்லாத்தையுமே நான் வந்து புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரியுமா, புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது வந்து இதுக்கு மேலே தான் ஸ்டாக்ஸ் வந்து மெயின்டைன் ஆக போகுதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்ச பட்சத்தில் நான் திங்கக்கிழமை பில்ட் பண்ணதில் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ராட்டஜி படி 6.5 லட்ச ரூபா தேவைப்படுது கேபிட்டல். எல்லா ப்ரீமியமும் கரைஞ்சி 9,884 ரூபா வந்து நிற்கி. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும் ஸ்ட்ராட்டஜி. இந்த இது நீங்கள் லைவ் ட்ரேட் எடுத்து பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது வந்திருக்கும். லைவ் ட்ரேட் பண்ண கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்து என்னோடய பிஎன்ல காட்டுதேன். சரிங்களா? இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. கேப் அப்பு ஸ்டாக் வந்து நல்ல ஒரு சஸ்டைபிளாக இன்னைக்கு நல்ல ப்ரீமியம் வந்து டீக் ஆகிருக்கு. கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா அந்தளவு கூட கிடச்சிருக்காது. புட் ஆப்ஷன் செல் பண்ண போய் உங்களுக்கு ஃபுல் ப்ரீமியம் எல்லாமே கிடச்சிருச்சு. சரிங்களா? வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து உங்கள்கிட்ட 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் கேட்க 1000 ரூபானா 1000 ரூபா கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. அது மேலே ஏறுனா அது கூட சண்டை போடாதீங்க. டோன்ட் ரிவெஞ்சஸ் இன் மார்க்கெட். நீங்கள் யார் கூடயுமே ரிவெஞ்சஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் கூட முக்கியமாக பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா அது கடவுளோட ரொம்ப மேலானது. இந்த சார்ட்லாம் சும்மா கிடையாது. இது எல்லாமே காட். இது எல்லாமே நமக்கு வந்து கடவுள் மாதிரி. நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லி தரது, புரிய வைக்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிட கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து 2020 இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 2020 லாக்டவுன் பீரியட். 2020 இந்த வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து தப்பாக பண்ணி ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட லாஸ் பண்ணேன். 2021 நான் வந்து என்னுடைய மென்டாரை வந்து செலக்ட் பண்ணேன். அவங்க ஃபுல்லாமே பணம் போடாமே கோச்சிங் கொடுத்தாங்க. பணம் போடவே கூடாதுன்னாங்க. ஸோ நான் பணம் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எடுத்தேன். பார்த்துக்கோங்க. 2022 வந்து அதுக்கப்புறம் பணம் போட்டு பண்ண சொன்னாங்க. டெய்லி கொஞ்சம் ஸ்டாக்ஸ், அதாவது 10-15 லாட் மட்டும் வாங்கி இன்ட்ரடே பண்ண பழகினேன். 2023 காலகட்டத்தில் வந்து ஸ்விங் பண்ண ஸ்விங்கில் வந்து போன இயர் ரெண்டு வந்து ஒரு 30,000 ப்ராஃபிட்டில் இருந்தேன். ஆக்சுவலி என்னப்பா வெறும் 30,000னா மார்க்கெட்டில் எவ்வளோ லட்சம் கோடியாக லாஸ் ஆகுதுக்கு நான் ப்ராஃபிட்டில் இருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ பெரிய இதுனா என்னுடைய கேபிட்டல் வந்து 30%. அது 1 லட்ச ரூபா போட்டு 30,000 ரூபா எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2023 லாஸ்ட்டு டு இப்போ வரைக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதான் ஆப்ஷன் செல்லிங் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆப்ஷன் பையிங் வந்து அவ்வளோவா ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஆப்ஷன் பையிங் பக்கம் போகிறதில்ல. எப்போவாச்சும் ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும் போது மட்டும். ஏன்னா ஆப்ஷன் பையிங் வந்து நீங்கள் வந்து நல்ல மார்க்கெட்டில் கடை நல்லா மேலே போகணும், இல்லை கடை கீழே இறங்கணும். அந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி சைடு வைஸு மூமெண்ட்டும்
இதெல்லாம் பிரேக் பண்ணல வைக்கல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங் தான் கரெக்டாக இருக்குமே தவிர ஆப்ஷன் பையும் கரெக்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, எதுவும் டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.